என்னடா இந்த வருஷம் எங்கேயுமே போகலையே, எங்கேயாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஏன் நான் இங்கே ஊரையே கூட்டிகிட்டு எம்ஜிஎம் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் எம்ஜிஎம்மும் போய் சேர்ந்துட்டோம். என்னடா எம்ஜிஎம் வாசல் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த எம்ஜிஎம் வாசலில் இருக்கிற எல்லா கூட்டமும் எங்களோட ஆளுங்க தான். நாங்கள் தான் ஒரு 7-8 வேன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மொத்தமாக ட்ரிப்பு போயிருக்கோம். சரி, வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக டிக்கெட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு செல்ஃபி கில்ஃபி எல்லாம் போட்டு அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தங்கச்சி தான் என்ன இவளுக்கு ஒரு பேண்டு பத்தலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லார்ஜாக எடுத்து மாட்டி விட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம். எங்களை மாதிரியே எம்ஜிஎம்க்கு யாராவது டிலேவாக வந்தீங்கன்னா இந்த லைனில் நிற்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ரைடுக்கு போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற 2-3 ரைடை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற ரைடில் கூட்டமே இருக்காது. ஈஸியாக ஏறிட்டு எங்களை மாதிரி டாட்டா சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக 20 நிமிஷம் நின்னதுக்கு ஒரு ரிங்கா ரோசஸை சுற்றி முடிச்சிட்டோம். அப்புறமா ஒரு ராட்டினத்தை இங்கேருந்தே பார்த்தோம். டம்மி பீஸாக தான் இருந்துச்சு. அப்புறமா தான் ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது அதோடய வேகத்தை. சரி, ஆரம்பம் நல்லா தான் போச்சு. போக போக பார்த்தா சர்ருன்னு பறந்து தள்ளிருச்சு. வேறு லெவல். அதோட வேகத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். சரி, அப்படியே அடுத்த ராட்டினத்தை பார்த்துட்டோம். அதுக்கும் போயிடுவோன்னு ஒரு பிளானை போட்டோம். ஒரு வேளை நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா, என்னடா நம்ம ஃபேமிலி எதுலேயுமே கூப்பிட்டு போக முடியலையேன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. 5ஆவதாக ஒரு ராட்டினம் இருக்குது. இதில் நீங்கள் ஜாலியாக போனீங்கன்னா பைக்கில் போகிற மாதிரி அப்படியே ஏறி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, அவ்வளோதான். அடுத்து இந்த ராட்டினம் தான் இருக்கிறதுலே மோசமானது. ஒருவேளை உங்கள் கூட வாந்தி எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த ராட்டினத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, நீங்கள் நாறிடுவீங்க. அடுத்து இந்த ராட்டினத்தில் 2 பேர் தான் ஏற முடியும். 2 பேர். ஆளை பார்த்தா டம்மியாக இருக்கும், ஆனால் அடித்தா அம்மி மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சிஓசி பிளேயராக இருந்தால் இந்த லூனில் ஏறி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். சும்மா ஒரு ஃபன் ரைடு தான் இது. சின்ன வயசுலேருந்து சறுக்கி விளையாடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வயசானதுக்கப்புறமோ இல்லை ஒரு வேளை குண்டாக இருந்தீங்கன்னா சறுக்கி விளையாட முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் எம்ஜிஎம் வாங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு இடம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் தங்கச்சியே சறுக்கிட்டா, எந்த ஒரு பாதிப்பும் ஆகலை. அந்த கட்டைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டேஞ்சரஸ் டிராகன் வருது. ரெட் ஜோன் போட்டா கட்டை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பெட்டுக்கும் எதுவும் பாதிப்பும் ஆகலை. யாருனாலும் போகலாம். சரி, ஒரு ரோலர் கோஸ்டரில் வாட்டர் ரைடு போகலான்னு பார்த்தா அதில் செம்ம க்ரௌடு. அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அசுர தாலாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் லைன் நின்ட்டோம். பார்க்க நல்லா பக்காவாக தான் இருந்துச்சு. அப்புறமா ஏறும்போது தான் தெரிஞ்சது செம்ம வேறு லெவல். எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். எந்த சேஃப்டியும் இல்லாத மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒரு பேலன்சிங்காக மேலே இங்கேயும் ஏற்றும் போது நல்லா தான் இருக்குது. இந்த சென்ட்ராக்ஸும் நல்லா தான் இருந்தது. இன்னும் செவுத்தில் அடித்த பள்ளி மாரி சுற்றுற வேகத்தில் நீங்கள் ஓரமாக ஒட்டிக்கிட்டே தான் நிற்கணும். சரி, கொஞ்சம் பிரேக் எடுப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு ராட்டினம் இருந்தது. ஒரு ஃபன் ரைடு போயிட்டோம். 30 ரூபா கேம் அங்கே நிறையா இருந்தது. சரி, பெரிய டெடி பேர்டு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நடுவில் ட்ரை பண்ணால் உள்ளல, சைடில் ட்ரை பண்ணாலும் உள்ளல. தங்கச்சி கேட்டா, அப்போ அவள்கிட்டையும் கொடுக்காம இருடி நான் உனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடுத்த ரிங்கியும் தூக்கி போட்டேன். கடைசியில் ஒரே அசிங்கமாகிடுச்சே குமார். என் ஃப்ரெண்டு சும்மா கேஷுவலாக தூக்கி போட்டான். அது போய் விழுந்து அவன் ஒரு டெடி பேரை ஜெயிச்சிட்டான். இதை பார்த்துட்டு என் பாப்பு சும்மா விடுமா? இருறா நான் ஒரு டெடி பேர் போடுறேன்னு சொல்லிட்டு போடலை. தங்கச்சி ஒரு வீசின வேகத்தில் என்கிட்டே வந்து விழுந்துருச்சு அது. சரி, அதான் விழுந்துச்சே பரிசு கொடுங்கன்னு கேட்டால் ஒரு பவுச்சை கொடுத்து ஏமாற்றி விட்டாங்க. அடுத்து ஒரு 30 ரூபா கொடுத்து 3 ஏரோ வாங்கணும். 3 ஏரோவில் 3 பலூனை வெடிக்கணும். ஆனால் பாப்பு அழகாக 2 பலூனை வேஸ்ட் பண்ணாமல் ஏரோவை தூக்கி போட்டா. இப்போ பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அங்கேருந்து தப்பன்னு ஓடியாந்து போடுவா. ஒரு பலூன் கூட வேஸ்ட் ஆகாமல் காப்பாற்றிருக்காங்க. சூப்பர். கான்சென்ட்ரேட். பிரைஸ் தருவாங்க. நம்ம தான் கொடுத்த 3 ஏரோவையுமே பலூனை வெடிக்க வச்சிட்டோமே. உடனே ஒரு டெடி பேரை நம்மளுக்கு எப்பவும் போல ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ராட்டினமும் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பரபரன்னு சுற்றுனாங்க. நம்மளும் போய் ஏறி கொஞ்ச நேரம் சுற்றுவோம், லஞ்சு முடிச்சுட்டு எங்கேயாவது போன மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏற்றுனா அவன் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஃபேமிலியாக. அப்புறம் ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு 3 பாலை கொடுத்தாங்க. அதை உருட்டி பாயிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு 0-0லேயே போட்டுட்டு இருந்துச்சு. ஒரு கிஃப்ட்டுங்க கிடைக்கல. ஏமாற்றம் தான் கிடைத்தது. நீ மட்டும் ஈஸியான கேமில் விளாண்டு டெடி பேர் வாங்கிட்டு நாங்களும் அதே கேம் விளாண்டு வாங்குறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்தாங்க 3 பேர். ஒரு பலூனையாவது வெடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். பார்த்தா இப்போ பாருங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. நீதான்ட்டு. கடைசியில் அவங்க எத்தனை பலூனை வெடித்தாங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இந்த அம்மா அடிப்பாங்க கரெக்டாக கீழே இருக்கிற டேபிளில்.
நான் இப்போ பாரு ஒரு ஏரில் 3 பலூனை வெடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டேன் இந்த அம்மாவும் அதே டேபிள்லேயே டமார்னு சொல்லிவிடுவாங்க. கடைசியில் ஒரு பலூன் கூட வெடிக்கலை. அடுத்து இவர் வந்தார், நான் வெடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பலூனை வெடிக்க வச்சிட்டான். சரி வெடிக்க வச்சிருவான்னு பார்த்தா ஜடேஜா மாதிரி சர்ரு சர்ரு சர்ருன்னு போயிருந்து ஓவரம் முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு அவன் பாட்டுன்னு வந்துட்டான். அடுத்து ஒரு பேஸ்கெட் பால் கேம் இருந்தது. 30 ரூபா தான். 3 பாலில் போட்டால் பெரிய டெடி பேர் தருவேன்னாங்க. ஃபஸ்ட்டு பாலே என் ஒய்ஃப் சூப்பராக போட்டா. சரி அடுத்து வர 2 பாலையும் போட்டான்னு நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய டெடி பேரை வாங்கிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் உற்சாகத்தில் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா அதில் படாமல் சைடில் தூக்கி போட்டா. அடி பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த ஒரு பாலையாவது கரெக்டாக போடு, எதனா ஒரு gift வாங்குவோம் அப்படின்னு நினச்சா கரெக்டாக போட்டா. ஆனால் கம்பெனிக்கு தரக்கூடிய அதிசய பொருள் 10 ரூபா பவுச்சு. அடுத்து ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு 10 பாலை வாங்கணும். 10 பால் 6 6 அடித்தா போதும்னு ஈஸியாக சொன்னானுங்க. நான் அப்போவே சொன்னேன் அடிக்க முடியாதுடா, அவன் எரின்னு எறிகிறான்டான்ட்டு. கேட்கவே இல்லை இந்த பையன். என்னடா 6 6 அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உள்ளே போனான். பார்த்தா ஃபஸ்ட்டு பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் டம்மு டம்முன்னு போல்டு அடி வாங்குறான். பரிதாபமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா மேலேயும் கீழே ஏறி சறுக்கி ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஆட்டத்தை போட்டு வேவ்லேயும் நல்லா விளாண்டு குதிச்சுட்டு கடைசியில் ரேஞ்சர்னு ஒரு ராட்டினத்தில் ஏறினோம். அது எவ்வளோ முடியுமோ அது தலைகீழக்க தொங்க விட்டு செய்யு செஞ்சு விட்டுருச்சு. அப்புறம் இந்த காரில் நல்லா இடிச்சு விளாண்டோம். வழக்கம் போல் என் ஃப்ரெண்டு ஃபோனை அதிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் போய் தேடி எடுத்தோம். அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் காஃபி டீ அது இதுன்னு ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். அவ்வளோதான். அடுத்து எங்கேனா போனால் அந்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.